வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறது ஊருக்குள்ளே ஒரு வயலில் தெரியக்கூடாது. வாங்க வாங்க வாங்க. பார்த்து ரொம்ப நல்லாச்சு. எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா தான் இருக்கோம். ஒரு டீ மெதுவாக போடும். போட்டுருவோம். சொல்லுங்க சொல்லுங்க, என்ன செய்யணும்? மோதிரம் செய்யணும். ஏமாமா இவனை தெரியும், என்கிட்ட சொல்லவே இல்லை. மண்டையன் போனி பண்ணதுக்கு ஏதாவது சொல்லுவான். என்னண்ணே பாம்பு வரல மோதிரத்தை போட்டிருக்கியா? வீட்டுக்குள்ள பாம்பு வந்துட போகுது. கரெக்டாக சொல்கிறான். கொழும்பு தங்கம்மா இல்லை கோலார் தங்கம்மா? சட்டுப்பட்டு சொல்லுங்க, வேலை ஆரம்பிச்சிருவா. காசா இருக்கு. இந்த காசு எப்படி வீங்கிட்ட? கொடுங்க. எங்க கிடைச்சிச்சு? இது எங்க மாமா பாம்பேல மாத்துங்கால வாங்கினது. எங்க வாங்கினீங்கன்னு கேட்கல, எங்க கிடைச்சதுன்னு கேட்டேன். யோ அதாயா மாத்துங்கால வாங்கினது சொல்ல. மாமா இவன் சரிப்பட்டு வரட்டான், வேற ஆள பார்க்கலாம். அப்ப நான் சட்டையை போடவா? சட்டையை போட்டு ஸ்டேஷனுக்கு போறேன். எங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் புதையல் கிடைச்சுன்னு சொல்ல போறேன். 1.5 மாசம் அறிக்கிட்டேவா? எப்படி? இது சோழர் காலத்து நாணயம். நான் பார்த்த பக்கத்துல ராஜராஜ சோழனுடைய உருவம் பொறிச்சிருந்தது. ஆமாண்டா, கரெக்டா இருக்கு. நான் பார்க்காத மற்ற இன்னொரு பக்கத்துல தேவநாகரி அரசருடைய உருவம் இருக்கும். அவரோட வலது பக்கத்துல தாமரை இருக்கும். பாருங்க, இருக்குல்ல? ராஜராஜ சோழன் இலங்கையோட போரிட்டு ஜெயிச்சதின் விளைவா ஞாபகார்த்தமா வெளியிடப்பட்ட நாணயம் இது. விளங்குச்சா? வருஷம் 985 இருந்து 1014 வரைக்கும் புழக்கத்துல இருந்துச்சு. அதான் புதையலா இப்ப உங்களுக்கு கிடைச்சிருக்கு. புரிஞ்சா? எப்பா உன்னோட பூர்வ ஜென்மத்து புண்ணியம். உன்னுடைய வம்சாவளியில எவனோ ஒருத்தன் ஆஞ்சநேயரோட அம்மா அஞ்சனையை வழிபட்டிருக்கேன். 23 வகையான பேர் சொல்லக்கூடாத மூலிகை, ஆண் வெத்தலை பெண் வெத்தலை ரெண்டையும் ஒன்னா வச்சு நடிச்சாம 2 மணிக்கு நான்மறை வேதத்துல 4வது வேதத்தை சொல்லி சிவனை வழிபட்டிருக்கேன். உங்க 2 பேர்ல யாருக்காவது ரத்த காயம் ஏற்பட்டிருக்கணுமே? நேர்ல பார்த்த மாதிரியே சொல்றான். நல்லா கேட்டுக்கிறங்க. ஜனன ஜாதகத்துல சந்திரனும் செவ்வாயும் கூடி வர 2க்கு 4க்கும் உடையவர்கள் சேர்க்கையில ஜென்ம ராசியில 2ல் நிற்க, ஜென்ம லக்கணத்துல 4க்கும் 11க்கும் உடையவர்கள் 9ல் நிற்க, செவ்வாய் அவர்களை பார்த்தாலும் எதிர்பாராத விதமாக புதையல் கிடைக்க வாய்ப்புள்ளது. எப்படி நம்ம ஜோசியா கரெக்டா சொன்னா? மண்டையன் பொளந்து கட்டுறான். இங்க பாருங்க, இந்த பொன்றா மாசாரி விட்டா இந்த நாணயத்தை வேற யாரும் கையாள முடியாது. இப்ப நான் சட்டையை மாட்டவா, கதவை சாத்தவா? கதவையே சாத்திரு. எத்தனை காசு கிடைச்சது? 6 காசு கிடைச்சது. வாய்ப்பே இல்ல, 1000க்கு மேலதான் கிடைச்சிருக்கணும். கெட்ட ரோக்கார் பாம்புல இருக்க. வேலை வந்துருச்சு, இனிமே நம்ம வேலையை காமிச்சிட வேண்டியதான். மாப்பிள, இத 3 பங்கா பிரி. உனக்கு எனக்கு உனக்கு 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 எனக்கு உனக்கா? உனக்கு உனக்கு எனக்கு உனக்கு. இந்த புத்த காசு யாருக்குன்னு ஷார்ட் புட் 3 போட்டா தான் தெரியும். ஷார்ட் பூட் 3. ஷார்ட் புட் 3யா? ஷார்ட் பூட் 3. இதுக்கு எதுக்கு அடிதண்டா தாப்பால போட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க? தெருவுல வந்து விளையாட்டு போட்டு தானே. சில்ற பைக. சை. ஷார்ட் பூட் 3. எப்படி? வெற்றி எனக்கு தான். ரொம்ப நாளா வாடகை கடையிலே இருக்கேன். இந்த ட்ரிப்பு சொந்தமா வாங்கிடுவேன். எவ்வளவு போராட்டம் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. இந்த இடத்துல நான் ஒரு செய்தி சொல்லிக்கிறவா? என்ன சொல்ல போற? சொல்லு. செய்கூலி சேதாரத்துக்கு இந்த பங்கு. அப்ப நான் போலீஸுக்கு போகாம இருக்கிறதுக்கு. அப்ப நீ இன்னொரு பங்கு வேணுங்கிற. கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்கண்ணே. ஓஹோ. மாப்பிள, போய் அந்த ரிமோட் எடுத்துட்டு போ. ரிமோட் எதுக்கு? இல்ல நல்ல பாட்டு எதனா போடுவாங்க. இன்னொரு பங்கு சேர்த்து கொடுங்க. பாட்டு கேட்க நேரம் இல்ல. டக்குன்னு கொடுங்க. நாங்க கேக்குற மூட்ல இருக்கோம்ல. அங்கா பரிசு தொகை எவ்வளவு? 1000 பொற்காசுகள். ஐயோ, 1000 பாத்திருக்கீங்களா? யோ, இதுக்கு எவ்வளவு சவுண்ட்? காதெல்லாம் அடங்கலையா? சவுண்ட் கொஞ்சம் குறைங்க. உன் வாயமுத்து சிந்திடுமா? அண்ணே, உங்களுக்கு இன்னொரு பங்கு வேணும் அதானே? 1 காசா 2 காசா? 1000 பொண்ணாச்சு, 1000 பொண்ணாச்சு. உங்க பேர் என்ன சொன்னீங்க? பொன்றாம். பொன்றாம் எடுத்துக்கங்க.
எனக்கு இல்ல வேற எவனோ அடிச்சுட்டு போயிட போறான். அடி வளர்த்து மாட்டயா? கக்கூசும் போச்சு, என் காசும் போச்சு. என்ன அடிக்காதீங்க. போனா போதுன்னு பங்கு கொடுத்தா சோழியை விட்டுட்டு போலீஸ்ட போறியா நீ? இப்ப போடா போலீஸ். கொடுக்கிற தெய்வம் கூரை பிச்சுட்டு கொட்டும்பாங்க. எங்க கொட்டுது? சாணி தான் கொட்டுது. ஆயிலே குத்து மாப்ள. பெரிய ஹிஸ்டரி வாதியார் இவரு. சட்டைய போடவா, கதவை சாத்தவா, ஜோசியம் வேற. ஏண்டா பழைய குலுசுக்கு பல்லு விளக்கி இருந்த உன்னை பாவன்னு சாட் புத்திரி போட்டு மிஞ்சின ஒரு காசையும் உங்ககிட்ட தான் கொடுத்தான். செய்கூலி சேதாரம் போலீஸ்னு எங்களையே மிரட்டியா நீ? செவ்வாய் 11 பார்க்க, புதன் 11 நோக்கவா? உன்னை யாரா இப்ப நோக்க போறா? மாமா மண்டையம் பட்டறைக்கு போறோம், சாமான்லாம் ஆள்றோம், வேலையை பார்க்குறோம். மாப்ள, நம்ம பிளான் என்ன? மூட்டையை பிரித்து சாமான் அடிக்க வை. சரி. அவன் பட்டறையில் எப்படி அடிக்கிறதான்னு பார்த்தில்ல, அதே மாதிரி அடிக்க வை. என்ன அப்புறம் அவனை அவுத்து கொண்டாந்து முதல்ல 2 செயின் செஞ்சுக்கிறோம். சரி. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், அவன் எப்படி செய்கிறான்னு நாம் கூர்மையாக கவனிச்சுக்கணும். இன்றைக்கி ஒரு ராத்திரிக்குள்ளே முழுமையாக கற்றுக்கிட்டு நாம் வீட்டுக்கு போய் காசுலாம் உருக்கி நகையாக்கி பணமாக்குறோம். புரியுதா? வெளியே போய் சொல்லிட்டானா? யோ அதான் உன்ட்ட உலக்க இருக்குல்ல, அப்புறம் என்ன? மாப்ள எல்லாம் ரெடி. மண்டையனை கூட்டு மலமலன்னு வா. டேய் மாப்ள, ஏன் இவ்வளவு நேரம்? டேய் மண்டையனை கூட்டோனா நீ மட்டும் வந்து தனியா நிக்கிற? எல்லாம் ரெடி மாப்ள. டேய் என்னையா அது? என்ன நொன்னையா? தப்பிச்சாயா? என்னது தப்பிச்சிட்டானா? ஏண்டா உனக்கு இந்த வேண்டாத வேலை? பாரு, இந்த காலை வச்சுக்கிட்டு எனக்கு தெரு தெருவா அலைய வைக்கிற. பேசாம கொடுத்துட்றா. டேய் அறிவுலகா, ரொம்ப குடுறா. என்னையா சத்தத்தை காணு? காலை போத்தே. ஹேய் டோகரா அலறி புடிங்கயா. டேய் ஏய் ஏய். ஐயோ மாமா, மறுபடியும் மண்டையிலே அடிச்சிட்டாங்களே. அட பாவிகளா, உங்களுக்கு என்னடா ஒரு துரோகம் பண்ணாரு? அவரே ஏன்டா குறி வைக்கிறீங்க? மாமா எந்திரிங்க மாமா. கமனாச்சே. அப்ப இவங்க எல்லாரையும் உனக்கு யாருன்னு தெரியாது? தெரியும், ஆனால் பழக்கம் இல்லை. புரியல? பழக்கம் ஆனால் தெரியாது. புரிஞ்சிருச்சு. உக்கார். ஏய் பிச்சைக்காரங்கிட்ட போய் போல போ. ஐயா. என்னையா அந்த சொம்பு? ஏய் இந்த அவன் பொக்கிச்சத்தை கொண்டு போ. ஐயோ, திரும்ப இவங்கிட்ட கட்டி உருளணுமா? இருந்து ஒரு புத்தி சுவாதனம் இல்லாத போயிட்ட போய் சண்டை விட்டு நடந்திருக்கானுங்க முட்டா பயிலுங்க. ஐயா இவன் எங்க போறான்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. பின்னால போய் அடிச்சலான்னு பாக்கியாடி. டேய் சாந்தோர், சும்மா தெரிஞ்சுக்கலான்னு.
அம்மா, இப்போ இவர்கிட்ட 3 கேள்வி கேட்பேன். அதுக்கு அவர் சரியா பதில் சொல்லிட்டாருன்னா புத்தி தெளிவாயிடுச்சின்னு அர்த்தம். இல்லைண்ணா. புத்தி தெளிவாகலன்னு அர்த்தம். பாய் கேட்கறதா கேட்குறீங்க, கொஞ்சம் ஈஸியான கேள்வியா கேட்குறீங்களா? தம்பி பேர் என்ன? அலாவுதீன். ஏங்க அவரு உங்க பேரை கேட்குறாரு. ஹரிச்சந்திரன். இன்ஷா அல்லாஹ். அந்த ஹரிச்சந்திரன் பேர்ல இந்தியாவில் ஒரு கோயில் இருக்கே, அது உனக்கு தெரியுமா? வாரணாசி சிவன் கோயில். அவர் கடைசியா எங்க வேலை செஞ்சாரு சொல்லு. நல்லா யோசிச்சு சொல்லு. யோசிங்க. மயானத்துல எல்லாம் முன்னால வந்ததானா? நான் ஹரிச்சந்திரன், மை பொண்டாட்டி சந்திரமதி, நீங்க வைத்தியர் அலாவுதீன், சரிதானே? வாடி போலீஸ் ஸ்டேஷன் போலாம். ஏன்பா நீ விட்டு உள்ள தெரியாது சொல்லிவிட்ட. இன்ஸ்பெக்டர் அம்மனை பத்தி என்ன பாப்பல உன்னை எனக்கு தெரியுமாடா? யாரா நீ? யாரா நீ? ஏற்கனவே அவன் கையில கட்டு. ஆமா, நீ என்ன மண்டையில குழம்பு வச்சு மண்டாடி படிச்சு நீ பாட்டு ஓம்பாட்டு பேசிட்டு இருக்க? நான் உண்மை தானே சொன்னேன். என்ன உண்மை அவன் சொன்ன? அப்படித்தானே திறான். என்ன பாலா பண்ணிக்கிறீங்கப்பா? எல்லாரும் ஒண்ணா தான் டிராவல் பண்றான். அதான் தெரிய மாட்டேது. அன்னைக்கு ஒரு நைட் மட்டும் ஒழுங்கா இருந்தா கொண்டு பாத்தியா மாமா இவன் பண்ற. நீ என்னையா? யாரா நீ? யாரா நீ? உனக்கு என்னப்பா பிரச்சனை? ஒரு அடி வெட்டி இருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது. அதானே? என்னடா வெளிய சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? வெளிய வந்தவன ராஸ்கல் பிச்சு புடு பிச்சு. ஐயா வணக்கங்க. என் பேர் ஹரிச்சந்திரன், இது என் பொண்டாட்டி சந்திரமதிங்க. மயானத்துல குழி வெட்டுறது தான் என் வேலைங்க. ஒரு நாள் ஆணிமுத்துன்னு ஒருத்தர் வந்து எங்க வீட்டு கக்கூசு குழி தோண்டணும், எங்களால தோண்ட முடியல, நீங்க வந்து தோண்டி கொடுங்கன்னு சொன்னாருங்க. சரி நானும் என் கூட குழி வெட்டுற ஆண்டவனும் போய் தோண்டணுமுங்க. ஒரு அடி தான் தோண்டி இருப்போம், புதையல் கிடைச்சதுங்க. ஸ்டாப். புதையலா? என்னையா சொல்லுத? புதையல். ஸ்டாப்யா. பாப்ளோய் சொல்லுங்க மாமா. முருகன் கடையில போய் வழக்கம் போல பஜ்ஜி வாங்கிட்டு வந்துருங்க. அப்ப ஐயாண்ணா தெய்வான கடையில போய் சட்னி வாங்கிட்டு வா. அப்பவே நான் பங்கு போட்டுக்கலாம்னு சொன்னாங்க. இப்ப பங்கு போட்டா 4 பங்கு ஆகும். ஸ்டாப். ஏமா உன் புருஷன் சொல்லுறதெல்லாம் இவர் பேரே ஹரிச்சந்திரன் தாங்க. அப்படின்னா உண்மையா தான் இருக்கும். புறப்படுங்க. மறுநாள் வீட்டுக்கு வா, 3 பங்கு பிரிச்சுக்கலாம்னு சொன்னாங்க. சொல்லுங்க வழக்கம் போல வண்டி தெரியல ஏற்பாடு பண்ணுங்க. ஏய் வாப்படா வந்துட்டீங்களா? வண்டி தெலுங்க வண்டி தெலுங்க. ஏய் அப்படி ஐடியா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா மறுநாள் வீட்டுக்கு போனா நான் பேச ஆரம்பிச்சேன், அவங்க சண்டைக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட் ரைட் ரைட். என்னடி சொல்ற? செயினா அத்துட்டாங்களா? ஆமாக்கா. தங்க விக்கிற விலைக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேணா? என்னடி நீ கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம? ஏய் நீ திருச்செந்தூர் போறோம்னு சொன்னா இங்க லாந்திட்டு தெரியுதா? போலியா? காலை போத்தே. போதியா? ஆமா இப்ப எங்க போய்கிட்டு இருக்க? குதுவாடே. குப்பாட்டியா? குருவாடி பட்டி தான் சொல்லுதானோ? ஏய் நாங்களும் அங்கே தான் போகிறோம், பின்னால் ஏறிக்க. கதவை திறந்து விடியா. இல்லை கதவை மெதுவாக சாத்துல கலண்டுற போகுது. ஏய் திருச்செந்தூருக்கு ரூட் எப்படா உனக்கு தெரியுமா? ஏய் இந்த கடற்கரை திருச்செந்தூருக்கு ரூட் தெரியாதா? தஞ்சாவூர், புதுக்கோட்டை, காரைக்குடி, இந்த பக்கம் காளையார் கோயில், இந்த பக்கம் திருப்பத்தூர், அங்க இருந்து திருப்பரங்குன்ற அண்ணா திருச்செந்தூர், இதான் ரூட். நீ என்னப்பா இங்கிட்டு போயிட்டு இங்கிட்டு வர்றா? நான் சொல்றேன் கேளு. தஞ்சாவூர், திருச்சி, புதுக்கோட்டை, விழுப்புரம், அப்படியே அரியலூர், நெய்வேலி, இதான் ரூட். ஈசானி மூல பக்கம் போய்கிட்டு இருக்க. ரூட் சொல்ற மூஞ்ச பாரு வேளங்க. வாய முடியா? நம்பர் 1 ஆசை தெரியுமில, எல்லா இடத்துக்கும் போயிருக்கிறேங்க காது குத்துறதுக்கு. நீ அரேபியாக்கு ரூட் சொல்ற மாதிரி சொல்ற. டேய் நீ சொல்றா. அது எங்கயா இருக்கு? இவங்க எல்லாம் ஆத்தா கூட கடந்திருக்க மாட்டாங்க. டேய் வெண்ண திறந்து வரும்போது தாலி உடைஞ்ச கதையா? எல்லாருக்கும் நான் சொல்லிட்டேன், என் பின்னாடி ஃபாலோ பண்ணீங்க. அப்புறம் உடைச்சிட்டாங்க. போ. யாரா இருக்கும்? எனக்கு என்னப்பா தெரியும்? போலீஸ் 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 ஓடி 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 அப்ப மேல ஓடி ஒண்டிக்குவா. மேல போ.
இல்ல உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இல்ல ஸ்டேஷன்ல அந்த ஆஹா ஐயா வணக்கங்க ஐயா. இல்ல நான் உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேனே. இல்ல அன்னைக்கு ஸ்டேஷன்ல கேட்கும்போது தெரியான பழக்கம் இல்லைன்னு சொன்னேன். இல்ல சார் தெரியான பழக்கம் இல்ல. புரியல. இல்ல சார் பழக்கான தெரியாது. புரிஞ்சிருச்சு. எல்லாம் ஹரிச்சந்திரன் தெரியுமா? தெரியும் சார். நான் சினிமாவில் பார்த்துருக்கேன், நாடகத்தில் பார்த்துருக்கேன். இல்லை நான் அந்த ஹரிச்சந்திரனை கேட்கல. சிமெண்ட்ரி ஸ்டாஃப் ஹரிச்சந்திரன் தெரியுமா? சார் நீங்க சொல்றது எனக்கு புரியல சார். மயானத்துல வேலை செய்யறானே அந்த ஹரிச்சந்திரனை கேட்க. அவனை எனக்கு தெரியும். மண்டையில் அடிபட்டு மூளை குழம்பு போய் வீட்டில் கிடக்குறான். அவனுக்கு புத்தி தெரிஞ்சிருச்சுல. ஏய் நீங்க எல்லாம் எவ்வளவு பெரிய தேச விரோத செயலை செஞ்சிருக்கீங்க தெரியுமா உங்களுக்கு? டேய் பூமிக்கு 2 அடி கீழே இருக்கிற தாது பொருள் எல்லாம் அரசாங்கத்துக்கு தான் சொந்தம்னு உங்களுக்கு தெரியாதாடா? சார் தெரியாது சார். சாம்பிரவரணிக்கு தண்ணி காட்ட பாக்கலால. இப்ப பாருங்களேன் முத்து விஜயன் யாருன்னு காட்டுறேன். சார் மேலதிகாரிகள்லாம் ஃபோன் பண்ணிடாதீங்க சார். எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் சார். நோ எனக்கு கெஞ்சிறது பிடிக்காதுல. என்கேஜ். சொல்லு மரகதம். ஆமா அன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நம்ம பொண்ணை கட்டிக்கிறதுக்கு எத்தனை பவுன் கேட்டாங்க? 45 பவுனுங்க. 50 பவுன் போடுறேன்னு சொல்லு. அதுல 1 பவுன் கூட குறைச்சு போட மாட்டேங்கிறத கண்டிஷனா சொல்லிரு. என்னல அப்படி பாக்கிய இந்த புதையலை கொண்டு போய் அரசாங்கத்துல கொடுத்தா என்ன கொடுப்பாங்கன்னு நினைக்கிய? அதை எங்கள்கிட்ட கேட்டா நீங்க தான் சொல்லணும். ஒரு ரிவார்டோ அவார்டோ நான் ஒரு சிறந்த போலீஸ் அதிகாரி பட்டமோ பதக்கமோ கொடுப்பாங்க. இதை வச்சு என்னடா பண்றது? சரஸ்வதி பூஜையில பொரிய வச்சு கும்பிடலாம். கட்சிக்கு ஒரு பங்கு. நானும் ஒரு சராசரி மனுஷன் தானே. என்ன ஒண்ணும் பேச மாட்டேங்கிய? ஏன் மகளோட கல்யாண வேலை ஆரம்பிக்கணும்ல. எனக்கு ஒரு சேரை கொடுங்க. ஏப்பா அவர்தான் பழைய சேரை கேட்கிறாள், தூக்கி கொடுத்து விடப்பா. இல்ல யாருல இது? டேய் வாங்கடா பங்குகளா. வாங்க வாங்க. இவங்களாம் எங்க தொழில்முறை பார்ட்னர்ஸ். சின்ன ஒரு பிசினஸ் மீட்டிங். எல்லா பேரும் இந்த பக்கம் வந்து நில்லுங்களே. கூட்டம் ஜாஸ்தியா இருக்கானுங்களே, பங்கு ஜாஸ்தியா போயிடுமோ? 1 2 3 4 5 6 7. யோ அப்ப நம்ம பங்கு? அவர் மட்டும் 2 தடவை வந்துறாரு. அதானே என்ன இவருக்கு மட்டும் 2. ஏப்பா அந்த புதையல எங்க வச்சிருக்கீங்க? எல்லாரும் பங்கு வச்சுக்கலாம். நீங்க டேபிள்ல வச்சு சுத்துனீங்கல்ல அதுதான் புதையல். ஏல நான் பச்சையை கட் பண்ணும்போது கேட்ச் பண்ணி புடிச்சு சாப்பிட்டானே அவனா? ஏல கமனாச்சி? எஸ் அது அப்பவே கிளம்பி திருச்செந்தூர் போயிடுச்சு. அவன் திருச்செந்தூர் போகல, வெளியில தான் இருக்கான். வெளியா? பங்கு 8. பங்கு 8. ஆமா இல்ல ஒரு சேத்தான பேசிருக்கேன். இவங்க நம்ப முடியாது. பங்கு 8. இவங்க யார் 2 பேரும் பங்கெல்லாம் கேக்குறாங்க? சரியான லூசன்ஸ் கூட்டத்தை சேர்த்துக்கிட்டே இருக்கேன். ஏத்து வீட்டுக்காரன் பாத்திர போறான். உள்ளே நில்லுங்க எல்லாரும். சொம்பு இங்கதான்டா இருக்குது. இந்த சொம்பா என் கைக்கு வந்தது இது. இல்ல 8ஆம் நம்பர். அந்த செம்பை போய் எடுத்துட்டு வரல போ. இன்னைக்கு அமாவாசை, பையன் உக்கிரமா இருப்பான். சொம்பு எடுத்து அடிச்சான் ஊருக்கே தெரிஞ்சு போயிடாமா. என்ன இது? பூங்கோத என்ன லேசா நினைச்சு தர்றாங்க அவங்க. இந்த கோவிந்தனுடைய கோபத்தை பத்தி அவங்க தெரியாம தர்றாங்க. 12,000 வாங்காம விடவே மாட்டேன் அவங்கள. இரியா என்ன போலீஸ் வண்டி ஊருக்குள்ள வருது? ஏய் நிறுத்துடா. வணக்கம் தலைவரே. வணக்கம் வணக்கம். இவன் ஏன் வண்டியை மறிக்கிறான்? பங்குங்க எடுத்து தொலைக்க போறான். ஒண்ணு இல்ல தலைவரே, இந்த வேட்டக்காரப்பை மேல ஒரு மான் கேஸ். ஆசாரி என்ன பண்ணிவிட்டான்னா அவன் திருட்டு நகை வாங்கிட்டான். இந்த லூசு கூட்டத்தை சேர்ப்பானே அந்த பையன் மேல ஒரு விசாரணை. மாமா
நம்மளை பத்தி தான் பேசுறான் போல இருக்கு. கொஞ்சம் அர்ஜென்ட் புறப்பட்டு பின்னாடி இருக்கானே அவன் என்ன பண்ண? அது ஒரு சூசைட் கேஸ். போலீஸ் தெரியாம எரிச்சு விட்டாங்க. சரிப்பா அது இருக்கட்டும். நான் ஒரு கேஸ் கொடுக்கணும். தலைவரே இவங்களெல்லாம் விசாரிக்க வேண்டியிருக்கனால நீங்க சாயந்தரம் புல்லட்ல வாங்கல. புல்லட் ரிப்பேரா இருக்கு. இதுலயே வந்துறேன். ஐயோ பஸ்ஸ புடிச்சாது வாங்க. பஸ் என்னைக்கு பிடிச்சு எப்போ ஐயோ ஒரு உண்மை விளம்பியாச்சே. என்ன நடக்க போதோ தெரியலையே. தலைய வரியா? தலைவரே போலாமா? போலாம். அடப்பாவிகளா இவங்களோட பிரசிடண்ட கூட்டி போறாங்க. கான்ஸ்டபிள் வாங்கயா வாங்க. வழக்கம் போல வண்டியை தள்ளி கூட்டு போய் செட்ல விடுங்க. ஓஹோ என்ன கேஸ்னு சீக்கிரம் சொல்லுங்க தலைவரே. கக்கூஸ் கேஸ் தான். கக்கூஸ் கேஸா? எங்க குருவாடிப்பட்டி பஞ்சாயத்துல மொத்தம் 344 தலைக்கட்டு. ரைட். 343 பேர் கக்கூஸ் கட்டிட்டாங்க. ரைட். ஒரே ஒருத்தன் மட்டும் கட்டல. அது யாரு? இந்த பின்னாடி உட்கார்ந்திருக்கான்ல வந்த. கமனாச்சே. டேய் சும்மாரா. இது போதாதுன்னு கோவிந்தன் ஒருத்தன் கட்டின கக்கூஸ்ல இவன் போய் போட்டோ எடுத்து வந்துட்டு நான் தான் கட்டேன்னு சொல்லி ஒரு 12,000 ஆட்டை போட்டு போயிட்டான். இப்ப நான் வெளியில போக முடியல வர முடியல. அவன் இந்த கோவிந்தனை குரங்காட்டிட்டு இருக்க 12,000 ரூபாய்க்கு. இப்ப நான் அவனுக்கு 12,000 கொடுக்கணும்னா டேய் சும்மா இருக்கிறல்ல. இவன் சொந்தமா கக்கூஸ் கட்டி அதுல போய் அவன்கிட்ட போட்டோ எடுத்து வந்து கொடுத்தா தான் அவனுக்கு 12,000 கொடுக்க முடியும். உங்களுக்கு 12,000 ரூபா தானே பிரச்சனை. அது நான் தர தலைவர் சீக்கிரம். நீங்க வேற மோரத்தை கட்டி அவன்கிட்ட கொடுத்துருங்க. வாங்க மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு எழுத்தவன்ட்டு போறான்ட்ட. பயங்கர ரோசக்காரங்க அவன். ஏன் என்னப்பா இதெல்லாம்? இன்னும் 2 நாள்ல கட்டிடுறோம் சார். தலைவரே 2 நாள்ல கட்டி கொடுத்துறாங்களாம். அதுக்கு நான் பொறுப்பு. நீங்க சீக்கிரம் புறப்படுங்க. உங்களை நம்பி போறேன். பேச்ச காப்பாத்துங்க. நீங்க சீக்கிரம் புறப்படுங்க. நான் பாத்துக்கிறேன் தலைவரே போங்க. 2 நாள்ல கட்டிடுறோம். என்னனே ஏனே நீங்க இங்க வரலாமா இந்த இடத்துக்குலாம்? எல்லாம் உங்க கக்கூஸ் பிரச்சனை தான். வேற என்ன? இந்த கக்கூஸ் பிரச்சனை நீ சும்மா விட கூடாதுல. இன்னைக்கே பைசா முடியாம அது விட்டு போய் என் காதுல வாங்கி கேக்குறது சண்டால நீ பட்டானே. நாங்கடா உன் வாழ்க்கை கேக்குறது. நீ தான் கேக்குறது. நான் லவ் பண்ண தவள் சொல்ல. நீ ஏன்டா லவ் பண்ண? நீ லவ் பண்றது தெரிஞ்சது நான் என்ன ராசோ லவ் பண்ணிருப்பேன். அவன் எவனே கூட 30 வருஷம் ஓடி போய்ட்டா. இப்போ வந்து லவ் பண்றாரு லவ். இவன் அன்னைக்கு கெடுத்தா இன்னைக்கு கெடுத்தா. ஏன் 30 வருஷம் போய் நீ கேட்க வர மாட்டடா. மீனே மரகதம் நம்ம பொண்ணு கன்ஃபார்மாக ஔவையார் தான். தலைவரே டேக் ஒரு சீட்டு. ஏலே நீங்களும் சீட்டு. தலைவரே உங்களுக்கு ஒரு பங்கு இருக்கு. என்ன இந்த தாங்க? சார் இது சோழர் காலத்து காயின்னு நினைக்கிறேன். எங்க அம்மா பாத்திரம் விளக்கும் போது கிடைச்சது. இத கொண்டு போய் கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைச்சோம்னா நமக்கு தக்க சன்மானம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். கடையில் உட்காந்து தங்கத்தை இறக்கிறது இங்க வந்து இழுக்கு. நம்பர் 1 சரி வேலையை காட்டுறேன். அப்ப 10 + 1 + 1. கூட்டத்தில் சேர்ந்துருச்சு. சார் இதுக்கு மேலே ஆள் சேர்க்க முடியாது சார். தயவு செய்து பிரிச்சிருங்க சார். நீங்க எல்லாம் எப்ப வந்தீங்க? சார் தலைவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி நான் தான் சேஃப்டி சைடுக்கு ஒரு போன் பண்ணேன். 100 நாள் திட்டத்தில் வேலை செய்யறவங்க பாவம் ஏழைங்க. உள்ள விட்டு அடைச்சு கதவு மூடு. வாங்க வாங்க வாங்க. கன்ஃபார்ம் யாருக்கும் கிடைக்க போறதில்லை. மரகதம் என்ன மன்னிச்சு. உங்க எல்லாருக்கும் பங்கு இருக்கு. போங்க போங்க போங்க. சார் இந்த கூட்டத்துக்கு பிரிச்சாலே ஆளுக்கு 2 காயின் வருமோ வராதோ. இதுக்கு மேல ஆள் சேர்க்க முடியாது சார். தயவுசெய்து சட்டுப்புட்டுன்னு பிரிச்சு தொலைங்க. மாப்பிள்ள ஒரே ஒரு அடி சிரமம் பார்க்காம தோண்டிருந்தோம்னா இப்படி இந்த அளவுக்கு வந்து நிக்க தேவையில்லையே.
அடுத்த அட்டாக் யாரு? தொல்லியல் துறை. நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறது எவ்வளவு பெரிய சட்டவிரோதமான காரியம்னு தெரியுமா மிஸ்டர் முத்துவிஜயன்? ஊரெல்லாம் கூட்டு வச்சு புதையில பங்கு பிரிக்கிறீங்களா? பூமிக்கு 2 அடி கீழே இருக்கிற தாது பொருள் எல்லாம் அரசாங்கத்துக்கு தான் சொந்தம், உங்களுக்கு தெரியாதா? சாரி சார், அங்கதான் கொண்டு வரலாம்னு இருந்தோம். நாளைக்கு காலையில 8 மணிக்கெல்லாம் தஞ்சாவூர் தாலுகா ஆபீஸ்க்கு வரணும் நீங்க எல்லாரும். ஆதார் கார்டு ரொம்ப முக்கியம், இல்லனா எங்க ஆக்ஷன் வேற மாதிரி இருக்கும். கல்யாங்கிட்டு வண்டி அடி சீக்கிரம். ஏ மாமா, அறிவே சொம்ப புடிங்க ஓடுறா. ரொம்ப பிடிக்கும் மண்டே ஓடா. நன்றி கெட்டவன். என்னதான் லவ் பிரச்சனை இருந்திருந்தாலும் இந்த ஆணிமுத்து பைய ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அழகா பிரிச்சு இருந்திருக்கலாம். இத்தனை போய் அடிச்சுட்டு சாக போறான்னு தெரியலையே. நான் தான் அவசரப்பட்டேன். நான் திமிங்கல விழுந்துருச்சு. எடுத்துக்கடா கோவிந்தா. கோ கோ கோ. யாரா அவங்க? அப்ப சொம்பு இங்கதான் சுத்துதா? டேய் விடாடா, ஓடிடா பிடிக்கலாம். அன்னைக்கு புதையல் கிடைச்ச அன்னைக்கே சொல்லியிருந்தா இன்னைக்கு ஓனாய் மாதிரி உட்கார வேண்டியது வந்திருக்காதுல்ல. டேய் அவங்க என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாங்கடா. வெளியில சொன்னா புள்ள பிறக்காதுன்னுட்டாங்க. ஏய் வாட்டாயா தூக்கியா. சாந்திரா கோவிந்தா. அடி ஆத்தாடி சாஞ்சு விட்டாங்கடி. ஐயோ என் சந்திரமதி. யோ சடம் நீ சாஞ்சு போச்சியா? பூமிக்கு 2 அடி கீழே இருக்கிற தாது பொருள் எல்லாம் அரசாங்கத்துக்கு தான் சொந்தம், உனக்கு தெரியாதா? அதத்தாங்க நம்மாழ்வாரும் சொல்லியிருக்காரு. என்ன சொன்னாரு? அவரவர் நிலத்துக்கு கீழே இருக்கிற பொருள் அத்தனையும் அவரவருக்கு தான் சொந்தம்னு உச்ச நீதிமன்றமே சொல்லிருச்சு. அதைத்தாண்டா நானும் சொன்னேன். வெங்காயங்களா நம்ம சொத்தை காப்பாத்திக்க பங்காளி. மகளி கக்கூசுல கிடைச்ச புதையல கக்கூசுல பிடி மகளி அடிக்காத. புதையல எனக்கு தாண்டா மலேசியா முருகனே சொல்லிட்டாரு. அண்ணே என்னென்ன இங்க இருக்கிறீங்க? அது ஒண்ணு இல்ல, 2க்கு வருது. அதான் 1க்கு போலாம். அதே சொம்புமா இருக்கு. அது வேற சொம்பு. அதே சொம்பு தான்டா தூக்க மாட்டியா? நீ மட்டும் இருக்கலாம் பாரு. விட மாட்டேன் அவனே. சென்ற முறை நாம் கயிற்றை எவ்வளவு உயர்த்தினோம்? 1 அடி. இம்முறை 2 அடி உயர்த்துவோம். உலக்கை உயர்த்து. அப்படியே சிலை போல் கண்களை மூடிக்கொள். அந்த லூஸ் இன்ஸ்பெக்டர் கூட்டத்தை சேப்பான்னு தெரியும், ஆனா ஊரையே சேர்த்துட்டானே. கடை வாங்குறது உறுதிடா. கயவர்கள் தப்பித்து விட்டார்கள். 6 அடி இறக்கு. ஆகட்டும் ஆண்டவா. ஐயோ மாமா, நீ தான் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கியாயா? வெற்றி. சடாமுனி சாய்ந்து விட்டார். நான் பிரிச்சு கொடுத்துறேன். இனிய மாதிரி எனக்கு இத்தனை சந்து வந்து இருக்கு, ஏகட்டே கேட்டாங்களே. டேய் விடாடா. வா வா வா, நம்ம 2 பேரும் பிரிச்சுக்கலாம் வாடா. நம்பர் 1 சாரி நான் பார்த்துட்டேன். நம்பர் 1 வேட்டைக்காரன் நீ பார்க்கணும்ல. டேய் டேய் டேய், டேய் விடாடா. என்னடா செய்ற? நான் தான்டா கூப்பிட்டேன். மனசாட்சி இல்லையா உனக்கு? இந்த இடத்த மனசாட்சி பத்த முடியாதா சார்? இந்த அப்படியே பாரு. வெண்டி முத்தியா செம்பா கொடுத்துட்டாரா? விடாரா, நிக்காத ஓடுறா. வெண்டி முத்தியா அள்ளி கொடுத்துட்டா. எனக்கு குளிச்சுக்கு பல்லு வைக்கிறதால நாளைக்கு காசு சம்பாதிச்சிருக்கலாம். டேய் விடாடா, அங்கேயாடா இருக்க? எவ்வளவு நல்லது பண்ண உனக்கு. ஏன் மண்டையவே உடைச்சிடா. நான் தான் முதல்ல புதையல தோண்டி எடுத்தேன். புதையல் எனக்கு தான் சொந்தம். யோ புதையல் கிடைச்ச அன்னைக்கே சொல்லியிருந்தா நம்ம 2 பேரும் திரும்ப அதே சொல்லிட்டு ஆக வேண்டிய வேலை பண்றான். டேய் எதுக்கே டென்ஷன் ஆறீங்க? அவங்க அவனே அறுத்துக்க போறான். அப்ப இப்ப எவங்க ஐடியா சிக்கம் அலைஞ்சிட்டு இருக்கே. குத்தி கூட சரிச்சு போறா. டேய் கவுதாரி பிடிச்சிருந்த உன்னை பங்கள ஒண்ணு சேர்த்தா எங்களை குத்தியா? குத்தா குத்தா. சென்னைக்கு ஒரு செட்டில் ஆகிறோம். தமிழ் ஏப்பா இடுப்பு. டேய் சிரமம் பார்க்காம ஒரே அடி வெட்டியிருந்தீங்க. திரும்ப திரும்ப சொன்னா டென்ஷன் ஆயிரும் நீங்க. வாடா முட்டை மாட்டேன். டேய் உடஞ்சிடாதடா. ஏய் உட்கார்றா உட்கார்றா. ஏடா ஆம்பளை பொம்பளை தெரியாம மடியில வந்து உட்காரடா. மானங்கட்ட அறிவு இல்ல. ஒரு போன் தான்டா பண்ணேன். ஏன்டா இவ்வளவு கூப்பாடு? வாங்க பிரசிடென்ட். உள்ள வாங்க குந்துங்க. நீங்க எல்லாம் இங்கதான் இருக்கீங்களா?
எனக்கு வர கோபத்துக்கு வெண்டி முத்தியா வேணாம் அப்படி தடுக்கிறாரு. கடை போச்சு கடை போச்சு கவுதாரி போச்சு மொத்தமா பொழப்பே போச்சு. என் பொண்டாட்டியும் போச்சு. வந்துட்டான்டா ஜேம்ஸ் பாண்டே. நீங்க எல்லாரும் இங்கே தான் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சுதான் வந்தேன். உன் கையிலையும் இல்லை, உன் கையிலையும் இல்லை, இவங்க கையிலையும் இல்லை, அவங்க கையிலையும் இல்லை, வெறும் கையில் தான் ஓடித்துறாங்க. இவ்வளோ பெரிய பூரா போய்கிட்டு பார்த்துட்டு இதாக இருக்குல்ல.